வெல்கம் டு விஜே கணேஷ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னாக்கா பாய் வீட்டு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போறாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு லாஸ்ட் டைம் நான் பிரியாணி செய்யும் போதே செஞ்சேன். அப்பவே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து என்ன எப்படி செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. பர்சனலா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அதனால சீக்கிரட்டை நிறைய மெயின்டைன் பண்ணோம். இந்த டைம் அந்த சீக்கிரட்லாம் உடைக்க போறோம். கண்டிப்பா பாய் வீட்டு கத்திரிக்காய் தொக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. ஆனா இதுல பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்குது. அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இப்போ இந்த கடாயை தூக்கி அடுப்பு மேலே போடுறோம். போட்ட பிறகு அடுப்பை ஆன் செய்கிறோம். ஆன் பண்ணியாச்சுங்க. இந்த கடாய் கொஞ்சம் நல்லா மிதமான சூடு வரணும். அந்த சூடு வரும்போது என்ன ஆகும்னாக்கா இதை போட்டு பொரிச்சோம்னா அந்த வெள்ளை எள்ளு வந்து பொரியணும். லைட்டா பொரிஞ்சது அப்புறம் ரொம்ப தீஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டா ப்ரௌனிஷா வறுத்துட்டு எடுத்துடணும். கடாய் நல்லா வெந்து வந்துட்ட பிறகு அந்த கடாயில இந்த வேர்க்கடலையும் வெள்ளையும் அப்படி தூவி விடணும். தூவி விட்ட ஒரு செகண்ட்லயே பாத்தீங்கன்னாக்கா அப்படி இப்படியும் கிண்டணும். இந்த வேர்க்கடலைக்கார வித்துட்டு வருவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்படி இப்படி 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 பண்ணினே இருந்தீங்கன்னாக்கா அந்த சூடுல அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இது குதிக்கிறது தெரியுதா கைஸ்? எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். வெள்ளை எள்ளு குதிக்குது. இப்படி குதிக்கும் போதே அது அப்படி ஒண்ணு கொஞ்சம் அப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பி திருப்பணும். சமையல்ன்றது வந்து ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை செய்யற வந்து இந்த ஆர்டிஸ்ட். இந்த டைலாக் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். வேற யாரும் இல்லை, எல்லாரும் சொல்றது தான். இப்போ அந்த குதிக்கிறது எல்லாத்தையும் அடக்கணும்னா அடுப்பை அமைக்கணும். நல்லா வறுத்துட்ட பிறகு இதை கொஞ்ச நேரம் அந்த சூடை ஆஃப் பண்ணணும். இந்த சூடை வந்து தணிஞ்சிட்ட பிறகு மிக்சியில போட்டு நல்லா ஒரு பேட்டர் மசாலா மாரி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்ட பிறகு அதை யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள இதை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உஜாலா கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சும்மா 4 நாளாக போட்டிருக்கேன். இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகும். அதெல்லாம் உன்னிப்பாக பார்த்து எல்லாத்தையும் கழிச்சு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். 300 கிராம் கத்திரிக்காய் வாங்கினாதான் 250 கிராம் டு 220 கிராம் தேரும். இதயம் நல்லெண்ணெய், இதயத்துக்கும் நல்லது, நம்ம சமையலுக்கும் நல்லது. இதோட ப்ரமோஷன் கிடையாதுங்க, பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அதனால இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். இந்த எண்ணெயோட சேர்த்து நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ற சன்லேண்ட் ஆர் சன்ஃப்ளவர் எதனா ஒரு ஆயில், ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம். ஏன்னா இந்த கத்திரிக்காய் தொக்கை பொறுத்த வரைக்கும் எண்ணெயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இதயம் நல்லெண்ணெயை ஊத்த போறோம். இதயத்தை ஊத்திட்டு கொஞ்சம் மிக்சிங்காக என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நம்ம வீட்டு சன்ஃப்ளவர் எண்ணெயை தரன்னு ஊத்திட்ட பிறகு நம்ம அந்த எண்ணெயில என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிறிதளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு. எண்ணெய் கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். இந்த புளியை வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஹைஜீனிக்கா கையில சும்மா சூப்பரா கரைக்கணும். மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, வெந்தயம் கொஞ்சோண்டு இதை போட்டுட்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடக்கூடாது. அப்படியே பாதி ஃப்ரை ஆகும் போதே நம்ம கிட்ட இருந்து எடுத்து வச்ச கத்திரிக்காவை எடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். கடாய் வந்து சொல்லுது சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லுது. என்ன சும்மா சும்மா நோண்டலாம் என்ன ஆகும்னா அடி பிடிச்சோம். அதனால வந்து அடிக்கடி இப்படி சும்மா அப்படி நோண்டி விட்டு அப்படி திருப்பி விட்டு மறுபடியும் அந்த தட்டை போட்டு மூடிடணும். கத்திரிக்காவை போட போறோம் எண்ணெய். ஃபுல்லா போட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இவர் இதே மாதிரியே அப்படியே கத்திரிக்காவை போட்டு அப்படி ஒரு சிலுப்பு இப்படி ஒரு சிலுப்பு. எண்ணெயோட லெவல் எல்லாம் பக்காவா அதில் ஃபில் ஆகணும். அதே மாதிரி என்ன பண்ணீங்கன்னாக்கா இப்பவே உப்பு போட்டுடணும். ஏன்னா அந்த கத்திரிக்காயோட உள்ள போய் உப்பு சேர்ந்தா ஒன்றும் சீக்கிரமா வேகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான போர்ஷனிங்காக இருக்கும். அதுக்காக இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் அப்படின்றதுனால ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு.
அப்பப்போ சும்மா அப்படி ஒரு கிளறுல மட்டும் போட்டு விட்டா போதும். இந்த கலர் ப்ரௌனா மாதிரி. சும்மா எப்பவுமே வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நல்லபடியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை வந்து கடைசி வரைக்கும் வற்புறுத்தாதீங்க, வற்புறுத்தி அவரை சமைக்க வைக்காதீங்க. இது வந்து ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து நான் வந்து ஒரு செஃப்பா உருவம் எடுத்துட்டேன். உருவம் எடுத்த உடனே என்ன ஆச்சுனாக்கா, நம்ம கையில கிச்சனை சாவியை கையில கொடுத்து பிடிங்க அப்படி கணேஷ் அப்படி சொல்லி கையில கொடுத்துட்டாங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்து பிடிங்க சிவான்னு சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த கரண்டியை என் கையில கொடுத்து பிடிங்க கணேஷ் சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு உள்ள பூந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் சமைச்சுன்னு தான் இருக்கிறேன். இருந்தாலும் சமையலை லவ் பண்ணுங்க, சமையல் உங்களை லவ் பண்ணும். நிறைய பேர் உங்களை வந்து தேடி வந்து ரெசிபிஸ் கேட்பாங்க. அப்போ ஒரு அப்படி உள்ளுக்குள்ள ஒரு கிளுகிழப்பு இருக்கும். அந்த கிளுகிழப்போட என்னைக்கும் சந்தோஷமா லைஃப்பை டிராவல் பண்ணுங்க. நம்மளுக்கு காரத்துக்கு வந்து இதில் வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சில்லி பவுடரை வந்து நல்லா போட்டு ஒரு திருப்பி விட்டுருவோம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் சில்லிலாம் ஆட் பண்ணல. நல்லா வந்துருச்சு, குழஞ்சி நிற்கிது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட், அதாவது வேர்க்கடலை எள்ளு ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். வேர்க்கடலை எள்ளு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்படியே தலை மேலே ஊற்றிட்டோம். நம்ம மஞ்சுபல் பாய்ஸ் வெள்ளையாக வந்தவங்க இந்த இடத்துல ஊர்ந்தவொடனே அவங்க கலர் என்னன்றதை கிட்ட வந்து பாருங்க. அவனை உள்ள ஊற்றி குடிச்சிட்டு அவன் நல்லா மிக்ஸ் பண்ணி. எப்பவுமே சமையலில் நம்ம முழுசாக ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி, அதாவது சூப்பராக டேஸ்ட்டாக சமைக்க முடியாது. என்னைக்குன்னா ஒரு நாள் கொஞ்சம் அப்படி இப்படி மாறும். இன்னைக்கு நான் எப்பவும் போல நல்லபடியாக சமைச்சிட்டேன். என்னைக்குன்னா ஒரு நாள் மாறும், வீட்லேயே அந்த மாதிரி தான் மாறும். மாறினா நம்ம முகம் மாறக்கூடாது. எப்படி இருந்தாலும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள பாராட்டலனாலும் பரவாயில்ல, அவங்கள திட்டாம நல்லபடியாக சமையலை சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணுங்க. திட்டி சண்டை போட்டு அதுக்காக பிரச்சனை வேணாம். ஃபுட்டில் என்றைக்குமே வந்து ஃபுட்டு லவ் பண்ணணும், ஃபுட்டில் சண்டை வரக்கூடாது. ஃபுட்டுனாலே லவ் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ எடுக்கணும்னா வீடியோகிராஃபர் கூட வச்சிருக்கவங்களை வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ எடுங்க. ஏன்னா நம்ம சமைப்போம், அந்த கிரேவிங்ஸ் வந்து அவங்கள வந்து தூண்டும். அப்புறம் வந்து கை சிவராது, வாய்ஸ் வரல அப்படிலாம் வந்து நோண்டக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் பசிக்கும்ல. ஊற்றிட்ட பிறகு இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, மீண்டும் அடுப்பு நல்லா ஸ்பீடு வச்சுட்டு நல்லா கொதிச்சு சுண்டின பிறகு இறக்கிடுவோம். ஓகேவா? அடுப்பில் போட்டு மூடும். ஃபைனலாக வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கெட்டியான தொக்கு வந்துச்சு. நம்ம கத்திரிக்காய் தொக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சாலோ, நெய் சோறு செஞ்சாலோ, இல்லை பிரிஞ்சி செஞ்சாலோ இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கும். எல்லா பிரியாணி எல்லாமே சீக்கிரமாக காலியாடும், நாக் அவுட் பண்ணுவாங்க. உங்களுக்கு முடிஞ்சா சமையல் செஞ்ச கைக்கு இந்த மாதிரி வெள்ளியில் காப்போ இல்லை தங்கத்தில் காப்போ எது வேணால் போடலாம். என்ன நல்லா பிரிஞ்சு வந்துச்சு, நம்ம ஆஃப் பண்ண போறோம். இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் கணேஷ் vlogs ஃபாலோ பண்ணுங்க.